வந்திருக்கும் அவரது துணைவியார், வாரிசுகள், குடும்பத்தினர் அனைவருக்கும் எமது ஆழ்ந்த அனுதாபங்கள். அந்த துயரின் மத்தியிலும் கூட கலை இலக்கியத்துக்காக பெரும் பொருட்செலவில் லண்டன் மாநகரிலிருந்து இங்கே வந்து இந்த போட்டியையும் இந்த ஒன்று கூடலையும் நடத்தும் அவர்களுக்கு எமது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உடல் நலம் குன்றிய நிலையிலும் பவுசர் அவர்களுடைய அன்பான அழைப்பினை மறுக்க இயலாமல் நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன். என்னுடைய குரல் தெளிவில்லாமல் தடுமாற்றங்கள் இருந்தால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். மும்மதங்களை சார்ந்த மொழியால் ஒன்றிணைந்த அன்பு தமிழ் உள்ளங்களே, இந்த ஒன்று கூடலுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் வருகை தந்து சிறப்புரை ஆற்றிய பேராசிரியர் மௌனகுரு அவர்களே, வீரகேசரி நாள் இதழின் பிரதம ஆசிரியர் ஸ்ரீ கஜன் அவர்களே, தமிழன் நாளிதழின் ஆசிரியர் சிவா ராமசாமி அவர்களே, இந்த அரங்கிலே புலம்பெயர்ந்து வாழும் நமது அன்பர்கள் வரிசையில் என் கண்ணுக்கு தெரிவது, பாரிஸ் மண்ணில் கலை இலக்கியத்துக்காக அர்ப்பண செந்தியோடு தொண்டாற்றி வரும் திரு வி.டி. இளங்கோவன் அவர்கள், பல்வேறு நாடுகளிலும் பறந்து பறந்து தன்னுடைய இலக்கிய பணியை ஆற்றி வரும் எம்முடன் பணியாற்றிய கோவிலூர் செல்வராஜன் அவர்களே, இந்த மேடையை சிறப்பிக்கும் வகையில் 3 சிறப்பு விருந்தினர்கள் தென்னிந்தியாவிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். நான் முன்பும் தென்னிந்திய மேடை ஒன்றில் சொல்லி இருக்கின்றேன், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் உள்ள உறவு எத்தகையது என்றால், இந்திய தேசப்படத்தை தனியாக வரைந்தால் அதனை இந்தியா என்று இனம் காண முடியாது. பக்கத்தில் இலங்கையையும் வரைந்தால்தான் இது இந்தியா என்று தெரியும். அதுபோல் இலங்கையை மட்டும் தனியாக வரைந்தது இலங்கை என்றால் அடையாளம் தெரியாது. பக்கத்தில் இந்திய தேசப்படமும் வேண்டும். அத்தகைய தொப்புள் கொடியை பேணுவதற்காக இங்கே இந்த மூவரும் வருகை தந்திருக்கின்றார்கள். சாதாரணமாக பொழுதுபோக்குக்காக நாம் திரைப்படம் பார்ப்பது உண்டு. ஆனால் நம்மில் பெரும்பாலானவர்கள் போக முடியாத மேற்கு தொடர்ச்சி மலை பிரதேசத்துக்கு நம்மை அழைத்து சென்று 118 நிமிடங்கள் அந்த மக்களோடு நாம் வாழும் உணர்வை பெற வைத்த இயக்குனர் லெனின் பாரதி அவர்களே, மிக நுண்ணிய குணச்சித்திர இயல்புகளை எல்லாம் அற்புதமாய் வழிகாட்டி நடிக்கக்கூடிய கலைஞர், எழுத்தாளர், பேச்சாளர், இயக்குனர் போஸ் வெங்கட் அவர்களே, இன்றும் அவரை பார்க்கும்போது போஸ் வெங்கட் அல்ல, தீச்சட்டி மன்னார் தான் நம் கண்ணு முன்னே தெரிவார். எழுத்தாளர் மட்டுமல்ல, இலக்கிய துறையிலே பன்முகங்கள் கொண்ட பவா செல்லத்துறை, வேறு எவருக்கும் இல்லாத ஒரு அடைமொழி அவருக்கு உண்டு. அது தமிழுக்கு பொதுது, கதை சொல்லி. நான் முன்பெல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றேன், இங்கிலாந்து போன்ற நாடுகளில் த ஸ்டோரி டெலர் என்ற ஒரு ஆற்றல் மிக்கவர்களுக்கு தனி மதிப்பு உண்டு.
பணம் கொடுத்து அனுமதிச்சீட்டு வாங்கி அரங்குகளில் சென்று அவர்கள் ஒரு மேடையில் நாற்காலி போட்டு அமர்ந்து கதை சொல்லும் அந்த விந்தையை கண்டு ரசிப்பார்கள். அத்தகைய ஒரு கதை சொல்லியாக நமக்கு அறிமுகமாக இருக்கின்றார். அதை ஏன் நான் குறிப்பாக சொல்கின்றேன் என்றால், நானும் கூட ஒரு கதை சொல்லியாக இருந்திருக்கிறேன் வானொலியில். 70 இருந்து 85 வரையில் வானொலியில் எனக்கு புகழ் தேடித் தந்த நிகழ்ச்சி இசையும் கதையும். அந்த இசையும் கதையும் நிகழ்ச்சி எத்தனையோ எழுத்தாளர்கள் எழுதுவார்கள். அந்த இசையும் கதையும் பிரதிகளிலே ஒரு பாத்திரமே தன்னுடைய கதையை சொல்வது போன்ற கதைகளை மட்டும்தான் நான் தெரிவு செய்வேன். அப்படி நீண்ட காலம் ஒரு ஈடுபாட்டோடு நான் செய்த நிகழ்ச்சி இசையும் கதையும். அந்த நிகழ்ச்சியை நான் செய்த காலம் என் நினைவுக்கு வருகிறது. பவா செல்லத்துரை அவர்களை இதற்கு முன்னர் நான் அமெரிக்க மண்ணிலே ஒரு ஃபெட்னா மாநாட்டின் போது சக்ரமன்டோ என்ற இடத்தில் அவரை பார்த்தேன். ஆனால் பேசுவதற்கோ சந்தித்து அளவலாவதற்கோ எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. என்று இந்த மேடையிலே நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த மூவருடைய வருகைக்கும் ஒரு இலங்கையை தாய்நாட்டாக கொண்டவன் என்ற வகையில், ஒரு ஊடகவியலாளன் என்ற வகையில் நன்றியுடன் அவர்களையும் வணக்கம் கூறி வரவேற்கின்றேன். இந்த விழா என் மனதுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. காரணம், இங்கு முன்னால் இருக்கும் நீங்கள் மட்டுமல்ல, அங்கே பின்னணியில் தெரியும் அந்த புத்தகங்களின் அணிவகுப்பை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. 98ஆம் ஆண்டு நான் வானொலி நிலையத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு சுதந்திர பறவையாக, நாடோடியாக உலகின் பல்வேறு நாடுகளுக்கெல்லாம் சென்று நமது தமிழ் உறவுகளை சந்திக்கும் வாழ்க்கையை தொடர்ந்து வருகின்றேன். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பயணங்களின் போது என்னை சூழ்ந்த ஒரு கவலை, அந்த நாடுகளிலெல்லாம் பிறந்து வளரும் அடுத்தடுத்த தலைமுறைகள் நமது மொழி அடையாளத்தை பேணுமா என்பதுதான். எந்த ஒரு மனிதனும் செய்யும் பணி அவன் எந்த காலகட்டத்தில் எந்த சூழலில் செய்கின்றான் என்பதை பொறுத்துத்தான் முக்கியத்துவம் பெறும். அன்பு நண்பர் பவுஸ் அவர்கள் புலம்பெயர்ந்த மண்ணிலே புத்தக வாசிப்பை ஊக்குவிக்க, தமிழ் இலக்கியங்களை அந்த நாடுகளுக்கெல்லாம் கொண்டு செல்ல அவர் ஆற்றும் இந்த மகத்தான பணி, அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அங்கு மட்டுமன்றி இங்கும் கூட தாயகத்திலே வந்து இந்த சிறுகதை போட்டியோடு புத்தக கண்காட்சியும் நடத்துகின்றார். அதிலே நான் எழுதிய ஒரு புத்தகமும் இருக்கிறது. அது அல் புனைவு என்ற வகையை சார்ந்தது. அது என்னுடைய ஒலிபரப்பு வாழ்க்கையை, வானொலியின் பிறப்பிடத்தை, இலங்கை தென் கிழக்காசியாவில் முதல் வானொலி என்ற பெருமைக்குரிய இலங்கை வானொலி, இதனை பற்றியெல்லாம் அதனோடு இணைந்து என்னுடைய வாழ்க்கை எப்படி பயணித்தது என்பதைத்தான் எழுதியிருக்கின்றேன். அந்த நூல் முதலாக 3 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவிலே நியூயார்க் நாட்டிலே ஃபெட்னா மாநாட்டிலே வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கனடாவிலே ஒரு அறிமுக நிகழ்வு, அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்திலே 2 இடங்களில், லண்டனிலும் லிவர்பூலிலும் அறிமுக நிகழ்வுகள், அதனைத் தொடர்ந்து இலங்கையில், அதனைத் தொடர்ந்து சென்னையிலே கலைவாணர் அரங்கிலே அன்பு சகோதரர் கமலஹாசன் தலைமை தாங்கி இசைத்தாய் பி. சுஷீலா அவர்கள் முதல் பிரதியை பெற்றார். அதனைத் தொடர்ந்து சிங்கப்பூரிலே ஒரு அறிமுக விழா,
ஆஸ்திரேலியாவிலே 3 இடங்களில் அறிமுக விழா. இத்தனையும் நடந்தது. இதனை நான் பெருமையாக சொல்கின்றேன் என்று நினைக்காதீர்கள். சற்று முன்னர் இந்த மேடையிலே சிறுகதை போட்டியில் 2வது பரிசுக்குரிய சான்றிதழையும் பொற்களியையும் பெற்ற ஒரு அம்மையார் வந்து சொன்னார். அந்த அனுபவம்தான் எனக்கும். என்னுடைய நூல் இலங்கையில் வெளியிடப்பட்டு 2.5 ஆண்டுகள். இந்த 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு சென்ற வாரம் ஒரு அன்பர், அவர் இலங்கையில் ஒரு வெளிநாட்டு தூதரகத்தில் உயர் பதவியில் இருப்பவர், என்னுடைய நூல் அறிமுக விழாவுக்கு வந்து மேடையேறி வந்து என்னுடைய கையெழுத்தோடு நூலையும் பெற்றுக்கொண்டார். ஆனால் 2.5 ஆண்டுகள் கழித்து கடந்த வாரம் என்னை தொலைபேசி அழைத்து, அண்ணா உங்க புத்தகத்தை வாசித்தேன் என்று பரவசப்பட்டு பேசினார். 2.5 ஆண்டுகளாக அவருக்கு அந்த நூலை வாசிப்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை. இதுதான் உண்மை. வாசிப்பு பழக்கம் என்பது அருகி வருகிறது. இதை நான் பௌசர் அவர்களிடமும் கவலையோடு குறிப்பிட்டேன். சற்று முன்னர் இங்கே வந்திருந்த ஒரு சமூக செயற்பாட்டாளர், அரசியல்வாதி திரு விக்ரமசிங்க அவர்கள் கவலையோடு சொன்னார், இப்போது யார் சார் பேப்பர் வாசிக்கிறாங்க என்றார். அப்போது ஸ்ரீ கஜன் அவர்களையும் திரு சிவாராமசாமி அவர்களையும் நான் திரும்பி பார்த்தேன். இந்த வாசிப்பு பழக்கம் என்பது அருகி வருகிறது. நான் நியூயார்க்கில் தமிழ் சங்கத்தின் பொன் விழாவில் கலந்து கொள்ள சென்றிருந்தேன். அந்த பொன் விழாவிலே அவர்களிடம் கேட்டேன், பொன் விழா நடத்துகின்றீர்கள், சரி, இந்த பவள விழாவை யார் நடத்துவார்கள் என்று கேட்டேன். ஏன் அப்படி கேட்கின்றீர்கள்? நான் சொன்னேன், அந்த விழாவை நடத்தப் போகும் தலைமுறையை நீங்கள் தயார்படுத்தி விட்டீர்களா? அவர்களுக்கு இந்த மொழி அடையாளம், அதன் மூலம் கிடைக்கும் பெருமை, இதையெல்லாம் உணர்த்தி விட்டீர்களா? அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. உண்மை அதுதான். இங்கே வந்திருக்கும் வி.டி. இளங்கோவன், திரு கோவிலூர் செல்வராஜன் அவர்கள் சாட்சியம் சொல்வார்கள். அந்த நாடுகள் எல்லாம் வீட்டு மொழியாக எங்கள் தாய்மொழி தமிழ் இல்லை. ஏனென்றால் அவர்கள் சிந்திக்கும் மொழி அந்த நாட்டு. பாரிஸிலே அவர்கள் பிரெஞ்சு மொழியில்தான் உங்கள் பிள்ளைகள் சிந்திப்பார்கள். அதுபோல் கோவிலூர் செல்வராஜன் நார்வே, லண்டன், பல நாடுகளுக்கு செல்கின்றார். அங்கெல்லாம் அந்த தலைமுறைகள் சிந்திக்கும் மொழி அந்தந்த நாட்டு மொழி. நாம் எந்த சூழலில் வளர்கின்றோம், யார் யாரோடு உறவாடுகின்றோம், உரையாடுகின்றோம் என்பதை பொறுத்து. ஆகவே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் என்று பெருமைப்படுகின்றோம். கீழடி என்று பல இடங்களில் எங்கள் தொன்மையை பற்றி பெருமையாக பேசுகின்றோம். ஆனால் இனி வரும் தலைமுறைகள் எங்கள் தாய் மொழி அடையாளத்தை பேண நாம் என்ன செய்கின்றோம், இந்த தலைமுறையை சார்ந்த நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், என்ன செய்ய போகின்றோம் என்பதுதான் கேள்வி. சமீபத்தில் பத்திரிகை, தமிழக பத்திரிகையில் வந்த செய்தி இது. உங்கள் எல்லோருக்கும் இந்த திரையில் போட்டு காட்ட முடியாது. இதை நான் வாசித்து அதிர்ச்சி அடைந்தேன். அழிந்து வரும் பட்டியலில் 12வது இடத்தில் தமிழ் மொழி. யுனெஸ்கோ அறிக்கையின்படி. இதனை சொன்னவர் சேலம் சூலூர் பாவேந்தர் பேரவை செந்தலை கௌதமன் அவர்கள் இந்த தகவலை சொன்னார். உடனே நான் அதிர்ச்சி அடைந்து எத்தனையோ இடங்களில் தேடினேன் இது உண்மையா என்று. யுனெஸ்கோ அறிக்கையின்படி 12வது இடத்தில் தமிழ் மொழி இருக்கிறது என்பது எல்லோருக்கும் அதிர்ச்சி தரும் செய்தி. உடனே கேட்பதற்கு இடமில்லை, ஒரே ஒரு இடம் இருக்கிறது, இது உண்மையா என்று அறிய. செயற்கை நுண்ணறிவு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரம். அந்த செயற்கை நுண்ணறிவிடம் நான் கேட்டேன்,
உங்கள் முன்னிலையில் கேட்கின்றேன். உலக அளவில் அழிந்து வரும் மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று என்று சொல்லப்படுகிறதே, இது உண்மையா? தமிழ் மொழி அழிந்து வரும் மொழிகளின் பட்டியலில் இல்லை. இது ஒரு செழிப்பான மொழி, உலகெங்கிலும் உள்ள மக்களால் பேசப்படுகிறது. இருப்பினும் சில வட்டார மொழிகள் மற்றும் பேச்சு வழக்குகள் மெதுவாக மறைந்து வருகின்றன. இதுதான் செயற்கை நுண்ணறிவு சொல்லும் பதில். நான் 1985ஆம் ஆண்டு சிறப்பு பயிற்சிக்காக நெதர்லாந்து போயிருந்தேன். அந்த நெதர்லாந்து பயிற்சியின் போது நான் சிறப்பாக என்னுடைய பங்களிப்பை வழங்கியதால் 1995ஆம் ஆண்டு 10 ஆண்டுகள் கழித்து என்னை மீண்டும் அழைத்தார்கள். மேற்கு ஆப்பிரிக்காவின் பெனின் என்ற நாட்டிலே ஒரு பயிற்சி பட்டறை, அதனோடு இணைந்த கருத்தரங்கு. அந்த கருத்தரங்கின் நோக்கம், தலைப்பு ரெலவன்ஸ் ஆஃப் த மீடியா ஃபார் அடலசன்ஸ், அதாவது விடலை பருவத்தினரின் சிந்தனைகளை வடிவமைப்பதில் ஊடகங்களின் பங்கு. அந்த நேரம் அது அனாவசியமான கேள்வி என்று எனக்கு தோன்றியது. ஆனால் இப்போது நமது ஊடகங்களின் போக்கை பார்க்கும்போது அது உண்மை. இப்போது நான் தமிழகத்தின் ஊடகங்கள் என்று பொதுவாக குறிப்பிடுகின்றேன். அந்த ஊடகங்கள் வேலி தாண்டிய வெள்ளாடுகள் போல் உலகமெங்கும் நம் தமிழர்கள் பறந்து வாழும் நாடுகளுக்கெல்லாம் செல்கின்றன. அங்கே தமிழ், அவர்களுடைய உரையாடல், அவற்றையெல்லாம் பார்க்கும்போது தமிழ் இணைப்பு சொற்களாக மட்டும் பயன்படுகின்றனவே ஒழிய அவர்கள் பேசும் அந்த மொழி வழக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பிற மொழி ஆதிக்கம் கூடி வருகிறது. இது உண்மையில் என் உள்ளத்தை வருந்தச் செய்கிறது. நான் சிறிது காலம் தமிழக தொலைக்காட்சிகளில், குறிப்பாக சன் தொலைக்காட்சியில், கலைஞர் தொலைக்காட்சியில் பாட்டுக்கு பாட்டு என்ற ஒரு வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சியை நடத்தினேன். அது ஒன்றும் அறிவுபூர்வமான நிகழ்ச்சி அல்ல, வேடிக்கை வினோத நிகழ்ச்சி. ஆனால் அதில் கூட நான் பேசிய தமிழைத்தான் அந்த தமிழகத்து மக்கள் வரவேற்றார்கள். இப்பொழுது ஊடகங்களில் ஆங்கிலத்தில் நிகழ்ச்சிகளுக்கு பெயர் வைத்தால் அது புதுமை என்று எண்ணும் ஒரு அவல நிலை தொடர்ந்து வருகிறது. நாம் வானொலியில் சேர்ந்தபோது 1967ஆம் ஆண்டு நான் அறிவிப்பாளராக இணைந்தேன். எங்களுக்கு பயிற்சி தந்தவர்கள் சொல்லித் தந்தது, நீ ஒரு அறிவிப்பாளன் மட்டுமல்ல, வளரும் தலைமுறைக்கு தமிழை எப்படி உச்சரிப்பது என்று கற்றுக் கொடுக்கும் ஆசிரியன் என்ற பொறுப்புணர்வோடு உன்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்று. ஒரு விளம்பரத்தை வாசிக்கும் போது தமிழ் அச்சரங்களை எப்படி உச்சரிக்கிறேன் என்பது முக்கியம். நாம் பணி செய்த காலத்திலே ஒரு எழுத்தை பிழையாக உச்சரித்தால் ஒரு வாரம் எங்களுடைய சம்பளத்திலிருந்து கழிக்கப்படும். அப்படி ஒரு கடுமையான, ஆனால் இப்போது உள்ள அந்த ஊடகவியலாளர்கள் எம்மிடமே கேட்கின்றார்கள், இதில் என்ன பிழை? நான் 1992ஆம் ஆண்டு சிங்கப்பூர் சென்றிருந்த போது அங்கே முதலாக ஒரு தனியார் வானொலி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அரச வானொலி ஒலி 96.8. ஆனால் தனியார் வானொலி முழுக்க ஆங்கிலம் கலந்து தமிங்கிலீஷில் முதலாக அந்த தமிங்கிலீஷை அங்கேதான் கேட்டேன். அவர்கள் என்னை அழைத்து ஒரு பேட்டி கண்டார்கள். அப்போது என்னை பேட்டி கண்டவர் கேட்டார், சார், இங்கெல்லாம் மக்கள் எப்படி பேசுறாங்களோ அப்படி பேசினா தானே நாம நெருங்கி உறவாட முடியும். அப்போது நான் அதற்கு பதில் சொல்லாமல் ஒரே ஒரு கேள்வியை கேட்டேன். அப்படி என்றால் நீங்கள் செய்திகள் வாசிக்கும் போது மட்டும் நல்ல தமிழில் ஏன் வாசிக்கின்றீர்கள்? அதனையும் கூட பேச்சு தமிழிலே வாசிக்கலாமே
என்றேன். இப்படித்தான் ஒரு ஒரு போலியான ஒரு மாயை திரைக்குள் நமது ஊடகவியலாளர்கள் மூழ்கி இருக்கின்றார்கள். சில பத்திரிகைகளில் கூட ஆங்கில சொற்களை வேண்டுமென்றே புகுத்தி அதிலே நவீனத்துவம் என்று அவர்கள் கருதி கொண்டிருக்கின்றார்கள். இதனை இந்த நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஒரு தேவை இருந்தது. இன்னும் ஒரு முக்கியமான விடயம், சரி குறை மட்டும் சொல்கின்றீர்களே, இந்த நிலையை மாற்ற என்ன வழி என்று கேட்பீர்கள் அல்லவா? நான் கடந்த 35-40 ஆண்டுகளாகவே என் மனதில் ஒரு பெரிய ஏக்கம், தமிழ் மொழி என்பது கவிதை எழுதவும் சிறுகதை எழுதவும் பட்டிமன்றம் நடத்தவும் சினிமா எடுக்கவும் மட்டும்தான் பயன்படுகிறது. ஏன் தமிழிலே உயர்கல்வி கற்க முடியாதா? தமிழிலே மருத்துவ கல்வி கற்க முடியாதா? தமிழிலே பொறியியல் கல்வி கற்க முடியாதா என்று அந்த கேள்வி என் உள்ளத்தை குடைந்து கொண்டே இருந்தது. ஒரு தடவை அமெரிக்காவுக்கு பயணமாகும் போது என்னோடு அதே விமானத்தில் தமிழ்நாட்டின் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஒருவர் பயணம் செய்தார். அவர் யார் என்று சொல்ல மாட்டேன். அவரை அவமானப்படுத்தவும் நான் விரும்பவில்லை. நான் அவரிடம் இந்த கேள்வியை கேட்டேன். எங்கள் நாட்டில் இலங்கையிலிருந்து ஏன் இந்தியாவிலிருந்தும் கூட மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை என்றால் ரஷ்யாவுக்கு சென்று மருத்துவக் கல்வி கற்கின்றார்களே, அங்கே சென்று அவர்கள் ஓராண்டு ரஷ்ய மொழியை கற்று ரஷ்ய மொழியில்தான் மருத்துவக் கல்வி கற்பிக்கப்படுகிறது. அதே போல் பிரான்ஸ், நான் சென்ற ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் கூட, சமீபத்திலே வியட்நாம் போயிருந்தேன். அவர்களிடம் கேட்டேன், இங்கே மெடிக்கல் சயின்ஸ் மருத்துவ கல்வி எந்த மொழியில் கற்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் உடனே யோசிக்காமல் பதில் சொன்னார்கள், வியட்நாமிய மொழியில் தான் நாங்கள் கற்கின்றோம் என்று. அப்படி என்றால் இவ்வளவு காலமும் எங்களுடைய தமிழ் மொழியை உயர்கல்விக்கு ஏற்புடையதாக நாம் ஏன் வளர்க்கவில்லை என்ற கேள்வி நான் அந்த பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் கேட்டபோது அவர் என்னை பார்த்த பார்வை, என்னடா முட்டாள்தனமான ஒரு கேள்வி கேட்கிறாய் என்பது போல் இருந்தது. ஆனால் அவர் சொன்ன பதில் கொஞ்சம் நியாயப்படக்கூடியதாக இருந்தது. அவர் சொன்னார், சார் இங்க படிச்சுட்டு அடுத்த மாநிலத்தில் போய் வேலை செய்ய முடியாது என்றார். அப்போது நான் கேட்டேன், தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 8 கோடி, அந்த 8 கோடியில் 1 கோடி பேர் படிக்கட்டுமே. அப்போதுதான் நான் அவரிடமே காட்டினேன். இந்த படம் உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா? இவருடைய பெயர் சாமுவல் ஃபிஸ்க் குரீன். எண்ணி பாருங்கள், என்று தமிழகத்திலே கடந்த ஆண்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவ கல்விக்கான அடிப்படை நூல்களை தமிழில் மொழிபெயர்க்கும்படி பணித்தார் என்று ஒரு செய்தி வந்தது. அது ஏன் அப்படி அவர் பணித்தார் என்றால், சில மாதங்களுக்கு முன்பு பாரத பிரதமர் மோடி மகாராஷ்டிராவிலும் மத்திய பிரதேசத்திலும் ஹிந்தி மொழியிலே மருத்துவ கல்வியை அறிமுகப்படுத்தினார் என்ற செய்தி வந்த பிறகுதான் இங்கே கொஞ்சம் ரோஷம் வந்திருக்கிறது. ஆனால் இந்த பணியை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு 1850ஆம் ஆண்டு ஒரு அமெரிக்காவிலிருந்து ஒரு வெள்ளைக்காரர் வந்து எங்கள் இலங்கை நாட்டுக்கு வந்து தமிழை படித்து தமிழிலே மருத்துவ கல்வியின் அடிப்படை நூல்களை தமிழிலே மொழிபெயர்த்து 60க்கும் மேற்பட்ட மருத்துவர்களை தமிழில் பயிற்சி கொடுத்து உருவாக்கினார் என்று நான் சொல்வது ஒன்றும் கட்டுக்கதை அல்ல. இப்போதும் கூட மானிப்பாயிலே, யாழ்ப்பாணத்திலே கிரீன் மெமோரியல் என்ற ஒரு வைத்தியசாலை, ஒரு மருத்துவ கல்வி கற்கக்கூடிய, ஆனால் அந்த புத்தகத்தை எல்லாம் தூக்கி பரணியில போட்டு விட்டார்களோ தெரியாது. அவரிடம் அப்போது கேட்டார்களாம், ஏன் நீங்கள் இதனை தமிழிலேயே கற்பிக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள்? அவர் சொன்னாராம்,
நீங்கள் ஆங்கிலத்திலே கற்று முடித்த பிறகு எப்போது லண்டனுக்கு போவோம், எப்போது அமெரிக்காவுக்கு போவோம் என்றுதான் நீங்கள் கனவு கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய கல்வி இந்த மக்களுக்கு பயன்படாது. ஆகவே சாமுவேல் ஃபெஸ்ட் கிரீன் அவர்தான் முதலாக அங்கதிபாதம், டாக்டர் காலா எழுதிய அங்கதிபாதம் என்ற நூலை 1951 அவர் மொழிபெயர்த்தார். இன்னும் 4 அடிப்படை நூல்களை மொழிபெயர்த்தார். தமிழில் மட்டுமல்ல, மலையாள மொழியிலும் கூட அவர் மருத்துவ கல்விக்கான நூல்களை மொழிபெயர்த்திருக்கின்றார். இந்த உண்மைகளை எல்லாம் மறந்துவிட்டோம் என்றாலும் ஒரு சின்ன நம்பிக்கை ஒளிக்கிற்று. தமிழகத்திலே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய முயற்சியால் மருத்துவ கல்வி தமிழிலே ஆரம்பிக்கப்பட்டால் நான் ஒரு கற்பனை சித்திரத்தை பார்க்கின்றேன். இலங்கையிலிருந்து இந்தியாவிலிருந்து மருத்துவ கல்வி கற்பதற்காக ரஷ்யாவுக்கு போகும் காலம் மாறி, ரஷ்யாவிலிருந்து ஒரு ரஷ்ய மாணவன் தமிழகத்துக்கு வந்து தமிழிலேயே மருத்துவ கல்வி கற்கின்றான் என்று யோசித்து பாருங்கள். அப்படி உயர் கல்வியிலும் தமிழ் மொழிக்குரிய அந்தஸ்து கிடைத்தால் தமிழ் மொழி உயிர் வாழும். இது போன்ற நூல்கள் கூட, புத்தக கண்காட்சி கூட எதிர்காலங்களில் வெற்றி பெறும். இதுதான் என்னுடைய சிந்தனை. உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி. நம்பிக்கை வைத்திருப்போம். நிச்சயமாக எங்கள் தமிழ் மொழி உயர்கல்வித்துறையிலே, விஞ்ஞானத்துறையிலே அரியணை ஏற வேண்டும். தமிழ் மொழி உலக மொழிகளில் ஒன்று என்ற உரிமையை, அந்தஸ்தை பெற வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.